வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நாம் இந்த ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் யூசேஜஸ், ஸோ மல்டிபிள்ஸ் இன் டீட்டெயில்ஸ் பற்றி பேச போகிறோம். மெயினாக ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி உதாரணத்துக்கு எடுத்தோம்னாக்க அதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 50,000 கோடிக்கு மேலே உள்ள கம்பெனிஸ் எடுத்துட்டோம்னா எபோவ் ஆவரேஜ் பிஇ சச்சஸ் ஆவரேஜ் ஆர் மீடியன் பிஇ அதுக்கு மேலே உள்ளதில் பார்த்தோம்னு வச்சுங்களேன், persistent Coforge higher earning growth. So இது indicate over valuation. மறுபுறம் பார்த்தோம்னா like TCS, Infosys below the peer average. So potential undervaluation அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால இதை எப்படின்னாக்க the maturity and slower growth prospectsக்கு இது உபயோகமாக இருக்கக்கூடும். உதாரணத்துக்கு TCS பார்த்தோம்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தோம்னா 11,68,000 crores, கரண்ட் பிரைஸ் 3,229 ரூபாய், பிரைஸ் டு ஏர்னிங் பார்த்தோம்னா 23.69. ஸோ அதோட டெட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.1. இதுமாரி இன்ஃபோசிஸ் எடுத்தோம்னு வச்சுங்க, ஸோ கிட்டத்தட்ட 6,61,000 crores, தென் அதோட டெட் ஈக்விட்டியும் 0.09. அதே இது பர்சிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா 86,730 crores-க்கு அவங்களுக்கு டெட் ஈக்விட்டி 0.05, பட் அவங்களுடைய பிரைஸ் ஏர்னிங் பார்த்தோம்னா 63.89. கோஃபோர்ஜினுடைய பிஇ பார்த்தோம்னா 75. உதாரணத்துக்கு இந்த துறையில் உள்ளதுக்கு ஆவரேஜ் பிஇ 37.93, மீடியன் 33.04. அதே பேர் டெட் ஈக்விட்டி ரேஷியோ ஆவரேஜ் பார்த்தோம்னா 0.11 அண்ட் 0.10. ஸோ ஏன் நம்ம ஐடியில் இந்த மாதிரியான ஒரு வேரியேஷன் இருக்குனாக்க, பேசிக்கலி ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலையும் அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் தான். 2000 பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் இதெல்லாம் ஒரு பெரிய மார்ஜின்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. காரணம் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 250%, 300% இருந்தது. இப்போ அதெல்லாம் தலைகீழ மாறின உடனே அதற்கு தகுந்த போல் டிஸ்கவுண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த வேல்யூவேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்தது புக் வேல்யூ பேஸ்ட் மல்டிபிள்ஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய ரிலேட்டிவ் வேல்யூவேஷன்ஸ்ல பிரைவேட் செக்டார் பேங்க் எடுத்தீங்கன்னாக்க லிஸ்டட் வித் மார்க்கெட் அபோவ் 50,000 crores-ல பிரைஸ் டு புக் ரேஷியோ அதில் பார்த்தோம்னா கீ மெட்ரிக்ங்க. இதில் பார்த்தோம்னா பேங்க்ஸ் லைக் ஐசிஐசிஐ பேங்க் 3.23 times, HDFC பேங்க் 2.96 times ட்ரேட் அபோவ் த ஆவரேஜ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மறுபுறம் கம்பெனிஸ் லைக் இண்டஸ்இண்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் எல்லாம் பிலோ த ஆவரேஜ். ஸோ இது என்னன்னா கன்சர்ன் ஓவர் த அசட் குவாலிட்டி அண்ட் growth கன்சிஸ்டன்சியை பொறுத்து இது வருதுங்க. ஸோ அதனால வேல்யூவேஷன்ஸை பார்த்து முதலீடு செய்வது நன்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.